வீட்டு தோட்டம் அமைக்கணுன்ற ஆர்வம் இப்போ நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு யூடியூபுக்கு தான் நன்றி சொல்லலாம். காய்கறி தோட்டத்துக்கு பணச்செலவாகும், ரொம்பவே கேரிங் தேவை, புழு தொல்லை, பூச்சி தொல்லை, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத தொல்லைகள்னு முடங்கி கிடந்திருந்தோம் இல்லையா? ரொம்பவே ஈஸியா 0 பட்ஜெட்ல நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு காய்கறி தோட்டம் அமைச்சு அதுல இருந்து நல்ல ஈல்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற அறிவு நமக்கு கிடைச்சது யூடியூப் வழியா தான். காய்கறி தோட்டம் அமைக்க யூடியூப் வீடியோஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருக்கு. அந்த இன்ஸ்பிரேஷனில் 0 பட்ஜெட்டில் நானும் உருவாக்கின ஒரு காய்கறி தோட்டம். நான் ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு காய்கறி மிளகாய் தான். கொஞ்சம் வளமான மண், அப்பப்போ போட உரம் இல்லைன்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை போடுங்க, அது போதும். முற்றிலுமாக காய்கறி கழிவுகள் உரமாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு மிளகாய் செடி தான் இது. இவ்வளவு கொத்து கொத்தாக காய்ச்ச போதுமா? இந்த மிளகாய் செடியோட ஜேர்னி தான் இந்த வீடியோ. நிஷா பேசுகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணம் இருந்தால் ஃப்ரெஷ்ஷான காய்கறி கடையில் கிடைக்கும் அப்படின்னு ஃப்ரீ டைமில் சீரியல் பார்த்துட்டு இருந்த ஒரு ஜென்ரேஷன் இப்போ மாறிக்கிட்டே வருது. கையில் காசு இல்லைனாலும் வீட்டில் இருக்கிற பழைய டப்பா, பெட்டி இதை யூஸ் பண்ணி தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். செடியை தாக்குற தொல்லைகளுக்கு நம்ம கிச்சன்ல இருந்தே தீர்வு காணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முனைப்போட முடிவோட வீட்டு காய்கறி தோட்டம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுப்படியில் அடைஞ்சிக்கிட்டு இருந்த நிறைய பேர் மாடி காய்கறி தோட்டம் அமைச்சு அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன். புதுசாக மாடியில் காய்கறி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு மிளகாய் செடி ஒரு நல்ல தொடக்கமாக அமையும். விதைகள் வாங்கவே வேணாம், இருக்கவே இருக்கு வத்தல் மிளகாய் விதை. பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வேணும், ஆனால் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி முளைக்க வைக்கப்பட்ட செடிகளில் இருந்து கிடைக்கிற பச்சை மிளகாய் ஒரு பெட்டர் ஆப்ஷன். இதுக்கு காரம் கம்மியாக இருக்கும். விதை விதைச்சு 10 நாளைக்குள்ளேயே முளைக்க ஆரம்பிக்கும். இங்கே 3 விதமான மிளகாய் விதை விதைச்சோம். ஒன்று வத்தல் மிளகாயிலிருந்து எடுத்த விதை, அடுத்தது எங்கள் ஊரில் தொண்டன் மிளகாய்னு சொல்லக்கூடிய லைட் கிரீன் மிளகாய் வெரைட்டி, 3வது காந்தாரி மிளகாய் விதை. வளர்றதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே முக்கியம். செடியை வளமான மண்ணில் நட்டிருந்தாலும் செடிக்கு அப்பப்போ தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஃபாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம்னு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை குறிப்பிட்ட அளவில் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னாலும் அந்த மண்ணில் ஒரு உயிர் சத்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ளலாம். மண்புழு உரமோ மாட்டுச்சாணியோ கம்போஸ்டோ வேறு எதுவும் கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம தினம் தினம் சாப்பிட்ற வாழைப்பழத்தோட தோல் ஒன்றே போதுமானது. வாழைப்பழத்தோட தோலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் டைரக்டாகவே இந்த மண்ணை நோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்சாலே போதும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்தே மிகப்பெரியது. ஒரு சின்ன தொட்டி போதும் ஒரு செடிக்கு. இந்த பூமியில உயிர் வாழ்றதுக்காக உணவை நம்பி இருக்கிறது நாம மட்டும் இல்லைங்க, எல்லா உயிரினங்களும் தான். நம்ம காய்கறி தோட்டத்தை தாக்க வர சில பல பூச்சிகளும் அவங்கள ஒருத்தங்க தான். அவங்களும் உயிர் வாழணும் இல்லையா? உணவு சங்கிலியில ஒரே உணவை சார்ந்திருக்கிற 2 வகையான உயிரினங்களுக்குள்ள போட்டி வர்றது சகஜம்தான். ஒன்று இன்னொன்னு தோற்கடிச்சு தனக்கான உணவை எடுத்துக்கணும். காய்கறி செடிகளுக்கு வர்ற பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஏதேன் தோட்டத்தை விளைச்சலை நாம ருசிக்க முடியும். அஃபிட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அஸ்வினி பூச்சி இல்லைன்னா செடி பெயின், மீலி பக்ஸ்ன்னு அழைக்கப்படுற மாவு பூச்சிகள், இந்த 2 பூச்சிகளோட தொல்லைகள் தான் பொதுவாக மிளகாய் செடியில நம்ம பார்க்க முடியும். மிளகாய் செடியில இந்த பூச்சிகளோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம பொதுவாகவே வேப்பெண்ணெய் கரைசல் யூஸ் பண்ணலாம். 3 அல்லது 4 நாள் இடைவெளியில் வேப்பெண்ணெய் கரைசலை அடித்து இந்த பூச்சிகளை முற்றிலுமாக நம்ம நீக்கம் செய்கிறது மூலமாக இந்த செடிகளை பூச்சி தாக்குதல இருந்து காப்பாற்றலாம். வளர்ந்துட்டு வர்ற மிளகாய் செடியை பூச்சிகளுக்கு விட்டு கொடுக்காம நம்மளுக்கு தேவைன்னா நம்ம போராடியே ஆகணும். இந்த பூச்சி தாக்குதலை தவிர மிளகாய் செடியில் பார்க்க முடிகிற இன்னொரு பிரச்சனை இலை சுருட்டல். இலை சுருட்டல் பொதுவாக வைரஸ்னால வரலாம், இல்லைன்னா அதிகப்படியான வெயிலோ அதிகப்படியான தண்ணீர் ஊற்றுறதுனாலையோ இல்லைன்னா ரொம்ப குறைவான வெயிலோ தண்ணீர் பற்றாக்குறையினாலோ கூட இந்த பிரச்சனைகள் வரலாம்னு சொல்றாங்க. செடியில பூக்கள் பூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேன் குடிக்கிறதுக்குன்னு வருவாங்க சிறு தேனீக்கள். அவங்களால தான் இந்த செடியில மகரந்த சேர்க்கையும் நடைபெறும். ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ஒரே செடியில இருக்கிறதுனால சிறு தேனீக்கள் தேன் குடிக்கும் போது மகரந்த சேர்க்கை ஈஸியாகவே நடக்கும். அப்படி நடக்கலைனாலும் கூட நாம கைகள்னால பூக்களை தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டும் போது மகரந்தங்கள் பெண்ணுறுப்புகள் உள்ளே போய் மகரந்த சேர்க்கை நடக்கும். இந்த மிளகாய் செடி ஆல்மோஸ்ட் 8 மாசம் வரைக்கும் நின்று காய் கொடுத்துச்சு. அதோடைய ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்ல நிறையவே மிளகாய் கிடைச்சது.
அடுத்தடுத்து வர்ற ஹார்வெஸ்டிங்ல மிளகாயோட நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. காந்தாரி மிளகாயிலையும் பச்சை மிளகாயிலையும் நல்லாவே ஈல்டு கிடைச்சது. ஆனா தொண்டன் மிளகாய் செடியில கம்பேரிட்டிவ்லி கம்மியான மிளகாய் தான் கிடைச்சது. சாதாரணமாவே தொண்டன் மிளகாய் செடிகள்ல மற்ற மிளகாய் செடிகளை கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஈல்டு தான் கொடுக்கும். கடல் வழியா பயணம் செஞ்சு போர்ச்சுகீஸ்ல இருந்து இந்தியா வந்தாரே வாஸ்கோட காமா. அவர் தான் இந்தியாவுக்கு பச்சை மிளகாவை அறிமுகப்படுத்தினவர் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்திய திருநாட்டுல மிளகு அதாவது பெப்பர் தான் காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். காஷ்மீரி சில்லி, குண்டூர் சில்லி, காந்தாரி சில்லி, பியாக்டி சில்லின்னு எண்ணற்ற வெரைட்டிஸ் இந்தியால மட்டுமே இருக்கு. இவங்க எல்லாரும் சொலனேசியே அப்படின்ற கத்தரிக்காய் குடும்பத்தை சேர்ந்தவங்க. கத்தரிக்காய் குடும்பத்தை சேர்ந்த இவங்களுக்கு காரம் வந்ததுக்கு காரணம் கேப்சைசின். கேப்சைசினோட அளவு அதிகமாக காரமும் அதிகமாகும். அதிகப்படியான தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல வளரக்கூடிய மிளகாய் செடிக்கு கேப்சைசினோட அளவு கம்மியா இருக்குமா, இதனால காரமும் கம்மியா இருக்கும். மிளகாயில இருக்கிற கேப்சைசின் நம்ம வாய்க்குள்ளேயும் தொண்டைக்குள்ளேயும் போகும்போது செல்கள் மேல இருக்கிற வலியை உணரக்கூடிய ஒரு சில மூலக்கூறுகள் பெயின் ரிசெப்டார்ஸ் இதை ஒரு வலியா உணர்ந்து நம்ம மூளைக்கு சிக்னல் அனுப்பி மூளை நமக்கு இந்த காரத்தன்மை உணர்த்தும். அறுவடை செஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே சமையலுக்கும் பயன்படுத்தி தேவைக்கு அதிகமாக இருந்ததை சரியான முறையில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்த ஜென்ரேஷனுக்கான விதைகளையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. மிளகாய் செடியிலிருந்து கிடைச்ச அதிகப்படியான அறுவடை அதுதான் இன்னும் காய்கறி தோட்டம் அமைக்கணுன்ற ஒரு ஆர்வத்தையும் இன்ஸ்பிரேஷனையும் எனக்கு கொடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.